எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பலாப்பழ சீசன்ல பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப சூப்பரா எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போறாங்க. இது கறி குழம்பு, முட்டை குழம்பு டேஸ்ட்லயே ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த குழம்ப ரொம்ப சிம்பிளா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருளை பார்த்துடலாம். 8 வத்தல், 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரைச்சல் தேங்காவை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு கத்து கருவேப்பிலை. இப்போ இந்த ட்ரை ஆனதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு லைட்டா திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் வெங்காயத்தையும் நல்லா நைஸா தண்ணி விட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இந்த மசாலா பொருட்களை திரிச்சிட்டு வந்துருவோம். இப்போ இது கூடவே தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து நல்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டுக்குவோம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அவ்வளவுதாங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு 40 பலாக்கொட்டைய லைட்டா வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்ப இதுவும் இருக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லாவே சூடாயிருச்சுங்க. இப்ப இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குவோம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வர வதக்கிக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டுங்க. இப்ப இது கூடவே 2 பழமான தக்காளியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு தாங்க போடுறேன், குயிக்கா நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா குலைவா வெந்து வந்திருக்குங்க. இப்ப இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரை வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிட்டுங்க. இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை நம்ம வறுக்காம செஞ்சதுனால மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்ப இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். நான் முழு மல்லி வத்தல் வச்சு அரைச்சிருக்கேங்க. உங்களுக்கு அப்படி அரைக்க முடியலனாக்கி 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லா இருக்குங்க. மசாலா நல்லா வதங்கிட்டுங்க. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துக்குவோம். இப்ப இதையும் நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க எடுத்து சாப்பிடும்போது. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் மசாலா அரைச்ச மிக்சி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுல சேர்க்கிறேங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த குழம்பு நல்லா கிளறி விட்டுக்குவோம். நீங்க இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி வைக்க வேண்டாங்க. கறி குழம்புக்கெல்லாம் எப்படி வைப்போம் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்க, நல்லா குழம்பு எல்லாம் திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. எனக்கு இந்த குழம்பு வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. நார்மலா நம்ம காய்கள்லாம் போட்டு குழம்பு வைப்போம்லாங்க, அதே மாதிரி தாங்க. குழம்பெல்லாம் நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறங்க குழம்புல உள்ள பலாக்கொட்டை நல்லா வெந்திருக்கான்னு பாக்குறதுக்கு ஒன்னு எடுத்து இப்படி மசிச்சு பாருங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்கணுங்க, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டைம்ல குழம்புல உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்கான்னு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல இப்ப மல்லித்தலை போட்டுக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா கிளறிக்குவோம். அவ்வளவுதாங்க, அருமையான பலாக்கொட்டையில குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இது அப்படியே சாப்பிடுறதுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே இருக்குங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப டேஸ்டாவும் நல்ல ஒரு வித்தியாசமா இருக்குங்க. இதுல காய்கறின்னு எதுவுமே சேர்க்கலங்க. வெங்காயம், தக்காளி, பலாக்கொட்டையிலே ரொம்ப அருமையா செஞ்சிருக்கோங்க. அதனால இந்த பலாப்பழ சீசன்ல இந்த குழம்ப கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.